SAIAS Academy சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆகஸ்ட் 6ஓட கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? நியூஸ் பார்ப்போம், அலாங் வித் நியூஸஸ் நம்ம எம்சிக்யூஸும் சேர்த்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா பீட்ஸ் ஜெர்மனி பேக்ஸ் பிரான்ஸ் இன் மென்ஸ் ஹாக்கி. ஓகேங்களா? அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒலிம்பிக்ஸ்ல இந்தியாவில் வந்து நிறைய கேம்ஸ்ல நிறைய டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாக்கி டீமும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஹாக்கி டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிரான்ஸ் மெடலை ஜெயிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ண கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா won a hockey medal in an Olympic forum after how many years? எத்தனை வருடங்களுக்கு பிறகு இந்தியா ஒலிம்பிக்ஸ்ல முதல் முறையா ஏதோ ஒரு பதக்கம் அப்படிங்கறத ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கறதா கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் ஏ 20, ஆப்ஷன் பி 21, ஆப்ஷன் சி 40, ஆப்ஷன் டி 41. ஓகேங்களா? ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி 41 இயர்ஸ். ஓகேங்களா? இதுவே டோக்கியோ ஒலிம்பிக் போன வருஷம் நடந்திருந்தது, as per பிளான் பண்ணி 2020 நடந்திருந்தது அப்படின்னா அது 40 இயர்ஸா இருந்திருக்கும். ஆக்சுவலி ஆஃப்டர் 10 ஒலிம்பிக்ஸ்க்கு அப்புறம் நம்ம இப்பதான் பிரான்ஸ் மெடலை ஜெயிக்கிறோம். ஓகேங்களா? எஸ்பெஷலி மென்ஸ் ஹாக்கி டீம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, 60% ஆஃப் ட்ராப் அவுட்ஸ் அட் 7 IITs ஃப்ரம் ரிசர்வ்ட் கேட்டகரிஸ். ஓகேங்களா? ஸோ 7 IITல வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வே என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, மொத்தமா 60% வந்து பாத்தீங்க அப்படின்னா டிராப் அவுட் ஆகிற கேண்டிடேட்ஸ் எல்லாமே ரிசர்வ்டு கேட்டகரியில இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ரிசர்வ் கேட்டகரி அப்படின்னா வந்து ரிசர்வேஷனை அவைல் பண்ணப்பட்ட குரூப்ஸ் தான் ரிசர்வ்டு கேட்டகரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ரிசர்வ்டு கேட்டகரி மொத்தமா இருக்கக்கூடிய டிராப் அவுட்ஸ்ல 60% டிராப் அவுட் எங்க இருந்து வராங்கன்னு பாத்தீங்கன்னா ரிசர்வ்டு கேட்டகரியில இருந்து மட்டும் வராங்க. இது இந்த 7 IIT எடுக்கப்பட்ட சர்வே. கவுஹாத்தி ஐஐடில வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் வாஸ் 88% ஆஃப் த டிராப் அவுட்ஸ் எல்லாமே ரிசர்வ்டு கேட்டகரியில இருந்து தான் போறாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது படிப்பை பாதிலே நிப்பாட்டிடுறாங்க. ஓகேங்களா? இது வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா சைக்காலஜிக்கல் ரீசன் இருக்கலாம், இன்னும் வந்து எக்கனாமிக்கல் ரீசன் இருக்கலாம், இன்னும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ என்ன வேலை இருக்கலாம், மல்டிபிள் ரீசன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது நாட் ஒரு ரீசன் மட்டும் பின் பாயிண்ட் பண்ண முடியாது, இந்த மல்டிபிள் ரீசன்ஸ். ஓகேங்களா? ஸோ செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, which among the following statement is correct about IITs? ஓகேங்களா? ஸோ ஐஐடியை பத்தி பின்வருவற்றில் எது சரியானது? ஆப்ஷன் ஏ, ஃபர்ஸ்ட் IIT in India is established in Madras. ஓகேங்களா? ஆப்ஷன் பி, the IIT only caters for traditional technology education. ஓகேங்களா? ஸோ இது வந்து மாடர்ன் டெக்னாலஜி பத்தி எந்த எஜுகேஷனும் எந்த கல்வியும் இருக்காது, எல்லாமே ட்ரெடிஷனல் டெக்னாலஜி பேஸ் பண்ண கல்வியாக தான் இருக்கும் ஐஐடியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, IIT admissions are made through decentralized entrance test. ஓகேங்களா? ஸோ decentralized entrance test அப்படின்னா பல விதமான என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ எந்த விதமான என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதினாலும் சரி நம்ம ஐஐடிக்குள்ள நுழைஞ்சிடலாம் அப்படிங்கிறத டீசென்ட்ரலைஸ்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஆப்ஷன் டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஐஐடி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர் 1951. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தவறு. ஆப்ஷன் டி தான் இதுல சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ ஏன் தவறு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐஐடி வந்து மெட்ராஸ்ல கிடையாதுங்க, கரக்பூர். ஓகேங்களா? ஐஐடி கரக்பூர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஐஐடி. ஸோ ஆப்ஷன் பி வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நாட் ஓன்லி ட்ரெடிஷனல் டெக்னாலஜி பட் மாடர்ன் டெக்னாலஜி பத்தியும் இங்க கிளாஸஸ் அப்படிங்கிறது நடத்தப்படும். ஓகேங்களா? எஜுகேஷன் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் மாடர்ன் மெத்தட் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது இந்தியால ஐஐடிஸ்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இன்ஜினியரிங் கோர்சஸ்ல வந்து ஐஐடில வந்து மாடர்ன் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் டெக்னாலஜிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஐஐடில மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்ஷன் சி வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் வாஸ் நாட் த்ரூ டீசென்ட்ரலைஸ்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், இட் வாஸ் த்ரூ காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், சென்ட்ரலைஸ்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஓகேங்களா? ஜேஇ ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்கு, அந்த ஒரு எக்ஸாம் எழுதினா மட்டும் தான் நம்ம ஐஐடிக்குள்ள போக முடியும், எழுதி பாஸ் பண்ணா மட்டும் தான் போக முடியும். ஓகேங்களா? ஆப்ஷன் டி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். பட் 1951 எஸ்டாப்ளிஷ் பண்ண ஐஐடி என்னன்னு பாத்தீங்கன்னா ஐஐடி கரக்பூர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ரிப்பேர் ட்ரெயின்ஸ் பிஃபோர் மான்சூன். கோயம்பேடு wholesalers urge panel part of market premises so as water logging during rains. ஓகேங்களா? என்ன சொல்லிருக்காங்கன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, லைக் கோயம்பேடு ஹோல்சேல் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு வேகமா
அந்த மழைநீர் வடியக்கூடிய அந்த வாய்க்கால் கால்வாயை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராப்பரா ரிப்பேர் பண்ணி வைக்கணும். அந்த இதுல இருக்க ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து அடைச்சிருக்க இடத்தெல்லாம் நம்ம கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா வந்து ஒரு சின்ன மழை பெஞ்சது அப்படின்னாலே அந்த இடம் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்லி தண்ணியால கம்ப்ளீட்லி சூழப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதனால என்ன வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கோயம்பேடு ஹோல்சேல் மார்க்கெட்ல இருக்கவங்களுக்கு நோய் தொற்று அபாயம் ஏற்படும். அதே போல என்ன பாத்தீங்கன்னா கூட்ஸ் உள்ள இருந்து வெளியும் வராது, வெளியே இருந்து உள்ள வராது, உள்ள இருந்து வெளியவும் போகாது. ஓகேங்களா? ஸோ இது எஸ்பெஷலி மான்சூன் மந்த்ல வந்து என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா மழை ரொம்ப அதிகமா பெய்யும். எஸ்பெஷல் நார்த் ஈஸ்ட் மான்சூன்ல மழை ரொம்ப அதிகமா பெய்யும், எஸ்பெஷலி ஃபார் சதர்ன் ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு. ஓகேங்களா? ஸோ அந்த டைம்ல நம்ம கஷ்டப்படக்கூடாது. ஸோ இப்பவே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு கோயம்பேடு ஹோல்சேலர்ஸ் மார்க்கெட்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா which among the following statement is correct about monsoon? பருவமழை பற்றி பின்வருவற்றில் எது சரியானது? ஆப்ஷன் ஏ, the word monsoon is derived from the Greek word மௌசிம். ஓகேங்களா? அதாவது இந்த மான்சூன் அப்படிங்கிற பெயர் கிரீக் வேர்ட் மௌசிம்ல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி, the impact or effect of monsoon can be seen only in India. ஓகேங்களா? ஸோ பருவமழையோட தாக்கம் அப்படிங்கிறது ஆர் அதனுடைய இம்பாக்ட் அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில மட்டும்தான் பார்க்க முடியும், வேற எந்த இடத்துலயுமே நம்மளால இந்த எஃபெக்ட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி என்னன்னு பாத்தீங்கன்னா மான்சூன் இஸ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எனி பார்ட் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ இந்த உலகத்துல வேற எந்த பகுதியில இருந்தாலும் நம்மளால மான்சூனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது, இந்தியாவில மட்டும் தான் மான்சூன் அப்படிங்கிறது நிகழும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் டி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா there are 2 types of monsoon in India. ஓகேங்களா? ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. ஆப்ஷன் ஏ ஏன் தவறு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா it was derived from the Arabic word. இந்த அரபிக் வேர்ட் மௌசிம். ஆப்ஷன் பி வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் வாஸ் நாட் ஒன்லி இன் இந்தியா, மால்தீவ்ஸ்லும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், பங்களாதேஷ்லயும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், சைனா, வியட்நாம், தாய்லாந்து இந்த மாதிரி கண்ட்ரிஸ் வேற கண்ட்ரிஸும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். சவுத் ஏஷியா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ்ல ஒரு சில நாடுகளில் நீங்க இந்த மான்சூனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ இதுலயே வந்து ஆப்ஷன் பி அண்ட் சி தவறாயிருது. ஆப்ஷன் டி வந்து there are 2 types of monsoon. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன் அரஸ்டட் ஃபார் இன்புட் கிரெடிட் ஃப்ராட். ஓகேங்களா? ஸோ அதாவது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அரசாங்கத்துக்கிட்ட வரியை கட்டிட்டு அதுல இருந்து ஒரு சில பெனிஃபிட்ஸ், அந்த வரியில இருந்து நான் இதுக்கு எனக்கு முன்னாடி இனியொருத்தர் இந்த பொருளுக்காக வரியை கட்டிட்டார், இந்த ப்ராப்பர்ட்டிக்காக வரியை கட்டிட்டார், இந்த ப்ராடக்ட்டுக்காக வரியை கட்டிட்டார் அப்படின்னா நான் அதுக்கான வரியை நான் கட்ட தேவையில்லை அப்படிங்கறதான் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு இன்புட் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த மாதிரி ஏமாத்தி இருக்காரு. ஸோ என்கிட்ட இருக்க ப்ராடக்ட் வந்து முன்னாடியே ஒருத்தர் டாக்ஸ் கட்டிட்டாரு, ஸோ நான் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஃப்ராட் வேலையை பண்ணியிருக்காரு. ஸோ அதனால ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இது வந்து இன்னைக்கு நேற்று கிடையாது, இது பல காலமா நடந்துட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்புட் டாக்ஸ் கிரெடிட் இஸ் ரிலேட்டட் டு விச் அமாங் த ஃபாலோவிங் டாக்ஸ்? ஆப்ஷன் ஏ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ், அதாவது ஜிஎஸ்டி. ஆப்ஷன் பி இன்கம் டாக்ஸ். ஆப்ஷன் சி வெல்த் டாக்ஸ். ஆப்ஷன் டி ப்ராப்பர்ட்டி டாக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுல கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் லான்ச்சஸ் மக்களை தேடி மருத்துவம் ஸ்கீம். அண்டர் த ஸ்கீம் those aged over 45 and others with infirmities will be screened through door to door checkups அப்படின்னு ஒரு ஸ்கீம். ஓகே, மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம்ல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா டோர் டு டோர் வீட்டுக்கே வந்து மருத்துவ சேவை அண்ட் கவுன்சிலிங் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா லைக் மோஸ்ட்லி வந்து அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ், ஆஷா ஒர்க்கர்ஸ் அண்ட் அம்மா மினி கிளினிக்ல இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அங்க இருக்கக்கூடிய நர்சஸை இதுல இன்வால்வ் பண்ண போறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ண கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா in which among the following district does the மக்களை தேடி மருத்துவம் ஸ்கீம் வாஸ் லான்ச்டு? ஓகேங்களா? ஸோ எந்த மாவட்டத்தில இருந்து மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற ஸ்கீம் லான்ச் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தர்மபுரி, ஆப்ஷன் பி கோயம்புத்தூர், ஆப்ஷன் சி கிருஷ்ணகிரி, ஆப்ஷன் டி சேலம். ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி கிருஷ்ணகிரி. அடுத்த நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு hopes to extend hydro power generation target for 2021 to 2022. Central Electricity Authority has set 3,853 million units as the goal. ஓகேங்களா? ஸோ
தமிழ்நாடு வந்து என்ன, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, நாங்க ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஜெனரேஷன் டார்கெட் 2021 ஃபிக்ஸ் பண்ண 2020 to 2022 ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டை வந்து நாங்க தாண்டிடுவோம். அதாவது சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட ஒரு வேல்யூவை விட நாங்க அதிகமா ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறது சதர்ன் இந்தியாவில், அதாவது சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து என்னாச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமான மழையை கொடுத்துருக்கு. சதர்ன் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து அதிகமான மழையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிகமான மழையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் என்னாச்சுன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்க ரிசர்வாயர்ஸ் எல்லாமே ஃபில் ஆயிருக்கு. ஃபில் ஆனதுனால என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேட் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இப்போ இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அதை எக்ஸீட் பண்ணிடுவோம். அதாவது சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி ஃபிக்ஸ் பண்ண ஒரு கோல் வேல்யூ வந்து நம்ம எக்ஸீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ண கொஸ்டின் என்ன பாத்தீங்க அப்படின்னா, which among the following statement is correct about hydro power plant or hydro power generation? ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, the plant can generate power from sea or sea water. அதாவது கடல் நீரை வச்சு இந்த பிளான்ட் அப்படிங்கறது எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி, the hydro power plant installation is highly cost intensive. ஓகேங்களா? அதாவது ஹைட்ரோ பவர் பிளான்ட் செட் பண்றதுக்கு அதிகமான முதலீடு தேவை, பண முதலீடு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி, ஹைட்ரோ பவர் பிளான்ட் கம்ஸ் அண்டர் த நான் ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி, ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி கேன் பி ப்ரொடியூஸ்ட் ஆல் அரௌண்ட் த இயர் வித்தவுட் எனி இன்டரப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுல கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. ஆப்ஷன் ஏ என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கடல்ல இருந்து உற்பத்தி பண்ண முடியாது. ஸோ ரிவர்ஸ்ல தான் உற்பத்தி பண்ண முடியும். ஓகேங்களா? அதுவும் வந்து ரிவர்ஸோட ஃப்ளோ அப்ஸ்ட்ரக்ட் பண்ணா மட்டும்தான் இதை ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் வந்து நம்ம இன்ஸ்டாலே பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரோ பவர் பிளான்ட் கம்ஸ் அண்டர் ரினியூவபிள் எனர்ஜி கேட்டகரி. நான் ரினியூவபிள் கேட்டகரி கம்ஸ் அண்டர் ரினியூவபிள் எனர்ஜி கேட்டகரி. ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா லார்ஜ் அண்ட் ஸ்மால் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் இருந்துச்சு. அது லார்ஜ் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் வந்து நான் ரினியூவபிள் கேட்டகரியில வச்சிருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டா கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ரெனியூவபிள் கேட்டகரிக்கு மாத்திடலாம்னு சொல்லிட்டு அதை ரெனியூவபிள் கேட்டகரிக்கு மாத்திட்டாங்க. ஸோ ஆப்ஷன் டி என்னன்னு பாத்தீங்கன்னா இட் cannot be produced all around the year. ஸோ அதுலயும் ஒரு சில இன்டரப்ஷன்ஸ் இருக்கும். அதிகபட்சம் ஒன் ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 8 மாசம் வரைக்கும் தான் நம்மளால ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவரை ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த சம்மர்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணியே பற்றாக்குறையா இருக்கும். அந்த டைம்ல நம்ம ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஹை கோர்ட் சேஸ் இட்ஸ் டைம் டு ஸ்டாப் டொமஸ்டிகேட்டிங் எலஃபன்ட்ஸ். பெட்டிஷன் கம்ப்ளைண்ட் அபவுட் தேர் இல் ட்ரீட்மெண்ட் அட் டெம்பிள். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு ஹைகோர்ட்ல, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு மனு வந்து தாக்கல் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மனுல வந்து என்ன சொல்லியிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, லைக் இந்த மாதிரி கோயில்கள் எல்லாமே யானைகளை துன்புறுத்துறாங்க. ஸோ அதை வந்து நம்ம தடுக்கணும், யானைகளை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அந்த பெட்டிஷனை போட்டிருக்காங்க. ஸோ ஹைகோர்ட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்க அந்த மனுவை பார்த்துட்டு ஆமா இது சரிதான். ஸோ எல்லாருமே கோயில்ல, எல்லாருமே சொல்ல முடியாது, ஒரு சிலர் கோயில்ல வந்து யானைகளை துன்புறுத்துறாங்க. ஸோ இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா யானைகளை வந்து வீட்லயோ ஒரு இடத்துலயோ வந்து அடைச்சி வச்சு காடுகள் தவிர மற்ற இடத்துல வந்து வளர்க்கறத வந்து தவிர்க்கணும். எக்ஸப்ட் இந்த கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தவிர, ஐ மீன் ஜூஸ் மாதிரி இடத்துல தவிர மற்ற எல்லா இடத்துலயும் இதை தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஹைகோர்ட்டும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ண கொஸ்டின் பாத்தீங்கன்னா which among the following statement is correct about elephant? யானைகளை பற்றி பின்வருவற்றில் எது சரியானதுன்னு கேட்டிருக்கு. ஆப்ஷன் ஏ, மேல் எலிஃபண்ட் will be the head of the group. எலிஃபண்ட் குரூப்புக்கு மேல் எலிஃபண்ட் தான் ஹெட்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி, gestation period of elephant is 22 months. ஓகேங்களா? அதாவது ஒரு எலிஃபண்ட், ஒரு யானை அப்படிங்கிறது கருவுற்று அந்த குட்டி யானை பிறக்கிற வரைக்கும் இருக்க டைம் தான் கெஸ்டேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 22 months சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கேரளா as a state has a maximum elephant in India அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆப்ஷன் டி, the project elephant was started in the year 1973. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா? இட் டேக்ஸ் அட்லீஸ்ட் 22 to 23 months. அந்த கெஸ்டேஷன் பீரியட் அப்படிங்கிறது 22 இருந்து 23 மாசம் வரைக்கும் இருக்கும் சொல்லியிருக்கோம். ஸோ 22 மாசம் சொல்லியிருக்கோம். இட் வாஸ் கரெக்ட். ஓகேங்களா? அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல் எலிஃபண்ட் will be the head of the group சொல்லியிருக்கோம். மேல் எலிஃபண்ட் கிடையாதுங்க. இட் இஸ் a female elephant. ஓகேங்களா? பெண் யானை தான் அந்த யானை கூட்டத்துக்கு லீடரா இருக்கும், தலைமை ஏற்று நடத்தும். ஓகேங்களா? அதே மாதிரி கேரளா as a state has a maximum elephant in India. ஓகேங்களா? இது நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா நினைச்சிருப்பீங்க. பிகாஸ் நம்மளுக்கு பை லாஜிக் என்ன பண்ணுவோம், கேரளாவையும் எலிஃபண்ட் தான் நம்ம லிங்க் பண்ணுவோம். கேரளா அப்படின்னா ஒன்னா கோகனட் ஞாபகம் வரும், அப்படின்னா எலிஃபண்ட் ஞாபகம் வரும் இல்லைங்களா? ஸோ நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், கேரளால தான் மேக்ஸிமம் எலிஃபண்ட் இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுவோம். பட் இட் இஸ் நாட் ட்ரூ. கர்நாடகால தான் அதிகமான
எலிஃபண்ட் இருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி ஆப்ஷன் டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டைகர் தான் 1973 ஸ்டார்ட் பண்ணாங்க. ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் அப்படிங்கிறது 1992 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹைகோர்ட் டைரக்ட்ஸ் தனுஷ் டு பே 30.33 lakhs entry tax for car in 48 hours. Actor has filed a writ petition seeking tax exemption in Toto 6 years ago. ஓகேங்களா. ஸோ இது இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து ஆக்டர் விஜய்க்கும் இப்போ வந்து வெரி ரீசென்ட்லி வந்து தனுஷ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி டாக்ஸை பே பண்ணும். ஆக்டர் தனுஷ்க்கும் என்ட்ரி டாக்ஸை பே பண்ணும் அப்படின்னு ஹைகோர்ட் ஆர்டரை பிறப்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா. பட் அவங்க ரெண்டு பேருமே எக்ஸம்ஷனுக்காக அந்த கேஸை ஃபைல் பண்ணாங்க. ஓகேங்களா. வேற ஆக்டர் விஜய் அப்படிங்கிற 2012 ஃபைல் பண்ணாரு. பட் தனுஷ் அப்படிங்கிற 2015 ஃபைல் பண்ணாங்க. ஓகேங்களா. பட் இந்த நியூஸ் அவ்வளோ டெப்தா போக தேவையில்லை. பட் இந்த என்ட்ரி டாக்ஸ் ஒரு வார்த்தை இருக்கனால நம்ம என்ட்ரி டாக்ஸை பத்தி இன்னைக்கு ஒரு கொஸ்டினை பார்க்க போறோம். ஓகேங்களா. ஸோ விச் அமௌங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அபவுட் என்ட்ரி டாக்ஸ். ஓகேங்களா. நுழைவு வரி பற்றி பின்வருவற்றில் எது சரியானதுன்னு கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ இட் இஸ் இம்போஸ்ட் ஒன்லி ஆன் த இம்போர்ட் ஆஃப் கார்ஸ். ஓகேங்களா. ஸோ காரை வந்து இறக்குமதி செய்யும் போது மட்டும்தான் நம்ம இந்த என்ட்ரி டாக்ஸை விதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆப்ஷன் ஏல. ஆப்ஷன் பி இன் இந்தியா ஒன்லி தமிழ்நாடு ஹாஸ் என்ட்ரி டாக்ஸ். ஆப்ஷன் சி அதாவது இந்தியாவிலே தமிழ்நாடுல மட்டும்தான் இந்த நுழைவு வரி அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆப்ஷன் சி என்ட்ரி டாக்ஸ் வில் ஆல்சோ பி இம்போஸ்ட் ஆன் கிஃப்டட் இம்போர்ட்ஸ் ஃப்ரம் ஃபாரின் நேஷன். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி அதாவது யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பரிசா ஒரு பொருளை வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க அப்படின்னா அது மேலேயும் இம்போர்ட் என்ட்ரி டாக்ஸ் அப்படிங்கிறது விதிக்கப்படும். ஆப்ஷன் டி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா த என்ட்ரி டாக்ஸ் சேம் இன் ஆல் த ரீஜியன்ஸ். ஓகேங்களா. ஸோ இதை கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் மற்ற எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கம்ப்ளீட்லி தப்பு. பட் ஆப்ஷன் சி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து லைக் தப்பு மாதிரி தோணும். ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா இம்போர்ட்டையும் வந்து நம்ம சார்ஜ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா. எந்த ஒரு இம்போர்ட்டை வந்து நம்ம சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னா இஃப் இட் வாஸ் அ ஃபினிஷ்டு ப்ராடக்ட் ஆஸ் வெல் அஸ் இஃப் இட் வாஸ் காஸ்டிங் மோர் தென் 30 lakhs இந்திய பணப்படி 30 லட்சத்துக்கு அதிகமா இருக்கணும். அட் தி சேம் டைம் அது ஃபினிஷ்டு ப்ராடக்டா இருக்கணும். ஓகேங்களா. 1 கோடிக்கு நான் காரை வந்து இம்போர்ட் பண்றேன் அப்படின்னா அந்த 1 கோடி காரை முழுசா அப்படியே டைரக்டா நான் இம்போர்ட் பண்ண அப்படின்னா நான் என்ட்ரி டாக்ஸ் பே பண்ணணும். ஓகேங்களா. பட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த காரையை பீஸா பிரிச்சு அதாவது 4 டயர்களை தனியா இன்ஜினை தனியா பாடியை தனியா எல்லாமே பிரிச்சு தனித்தனியா அணைச்சு வச்சேன் அப்படின்னா எனக்கு அதுல என்ட்ரி டாக்ஸ் நான் அந்த ஒரு கோடி காருக்கு எனக்கு என்ட்ரி டாக்ஸ் அப்படிங்கிறது வராது. ஓகேங்களா. என்ட்ரி டாக்ஸ் இஸ் இம்போஸ்ட் ஒன்லி ஆன் finished goods. ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது அவுட்ரைட்லி தப்பு. இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் காஸ்ட். எல்லாத்துக்குமே இருக்குங்க. எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே இம்போர்ட் டியூட்டி என்ட்ரி டாக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அந்த என்ட்ரி டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ 30 லட்சத்துக்கு மேல அந்த பொருளோட விலை உயரச்சு அப்படின்னா அதிகமா போச்சு அப்படின்னா இந்த என்ட்ரி டாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம விதிப்போம். ஓகேங்களா. சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $40,000 அதிகமா இருக்க பொருள் நம்ம இம்போர்ட் பண்ணும்போது நம்ம என்ட்ரி டாக்ஸை விதிக்கிறோம். அதே மாதிரி இந்தியாவில வந்து பல மாநிலங்கள்ல என்ட்ரி டாக்ஸ் இருக்கு. ஓகேங்களா. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் என்ட்ரி டாக்ஸ் அப்படிங்கிறது மாறுபட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா. ஆப்ஷன் சி பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர். சச்சின் டெண்டுல்கர் இதே மாதிரி தான் ஃபெராரி கார் அவர் ஃபாரின்ல இருந்து கிஃப்ட் பண்ணாங்க. பட் கிஃப்ட் பண்ணும்போது என்னாச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கும் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் என்ட்ரி டாக்ஸை பே பண்ண சொன்னாங்க. ஓகேங்களா. சோ அப்ப என்னாச்சு வந்து பாத்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் அவர் பே பண்ணல. பட் அந்த கிஃப்ட் பண்ண அந்த நபரே வந்து அந்த இம்போர்ட் டியூட்டியை பே பண்ணிட்டாரு. கவர்மெண்ட்டுக்கு தேவை அந்த என்ட்ரி டாக்ஸை பே பண்ணிட்டாரு. கவர்மெண்ட்டுக்கு தேவை டாக்ஸ் அந்த அமௌண்ட் மட்டும் தானே அது யார் பே பண்றா அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு தேவையில்லாத விஷயம். ஓகேங்களா. சோ கிஃப்ட் பண்ணாலும் அதுக்கு என்ட்ரி டாக்ஸ் அப்படிங்கிறது அது மேல இம்போஸ் ஆகப்படும். ப்ரொவைடட் தட் அந்த காஸ்ட் அப்படிங்கிறது 30 லட்சத்துக்கு மேல இருந்துச்சு. அந்த ப்ராடக்டோட காஸ்ட் அப்படிங்கிறது 30 லட்சத்துக்கு மேல இருக்கணும். அட் தி சேம் டைம் ஃபினிஷ்டு ப்ராடக்டா இம்போர்ட் பண்ணியிருக்கணும். So next news என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா radial gate of புலிச்சிந்தலா ப்ராஜெக்ட் இன் ஏபி வாஷ்ட் அவே. ஓகேங்களா. புலிச்சிந்தலா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ்ல ஒரு ரிவர்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். ஓகேங்களா. ஒரு ரிசர்வாயர் அண்ட் மல்டி இரிகேஷன் ப்ராஜெக்ட் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இது வந்து என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா நடந்த மலைகள் சோ அந்த நதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சோ இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பல பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு. ஓகேங்களா. பிகாஸ் ஏன்னா ஃபிளட் கேட்ஸ் எல்லாமே அடிச்சுட்டு போகப்பட்டுச்சு. ஓகேங்களா. சோ 16th ஃபிளட் கேட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி தண்ணீர்ல அடிச்சுட்டு போகப்பட்டுச்சு. எதனால பாத்தீங்கன்னா சம் இஷ்யூ ஹைட்ராலிக் இஷ்யூனால அது அடிச்சுட்டு போயிடுச்சு. ஓகேங்களா. சோ இதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாதுங்க. பட் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா என்ன இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத வந்து நம்ம கொஸ்டின்ல ஒரு ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. சோ 9th கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா in which among the following rivers does the KL Rao Sagar புலிச்சிந்தலா ப்ராஜெக்ட் இஸ் பீயிங் கேரிட் ஓவர். ஓகேங்களா. அதாவது KL Rao Sagar புலிச்சிந்தலா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது எந்த நதியில் நிறுவப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ
கோதாவரி, ஆப்ஷன் பி கிருஷ்ணா, ஆப்ஷன் சி துங்கபத்ரா, ஆப்ஷன் டி மூசி. ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி கிருஷ்ணா. ஸோ மூசி ரிவர் அப்படிங்கிறது கிருஷ்ணாவோட ட்ரிபியூட்ரி. இது வந்து ஹைதராபாத்ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மூசி ரிவர் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியா நேபாள் flood management needs course correction. The two countries need to re-establish water cooperation as a common cause and draw inspiration from the 1950s. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கும் நேபாளுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு until 2015 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ 2015ல வந்து மாதேஷி இஷ்யூ அப்படிங்கிற ஒரு இஷ்யூ நடந்துச்சு. ஸோ அதை வந்து சம் அதர் டே கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பேசுவோம். ஓகேங்களா? ஸோ மாதேஷி இஷ்யூ நடந்ததுல இருந்து 2015ல இருந்து என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் உறவு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா லைக் மோசமா போக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்லி நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் மோசமா போச்சு. இது செக்யூர்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். பட் 1950ல இருந்து 2015 வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ஸோ நட்பு நாடா தான் போய்கிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அங்க எப்போ அரசு முடிஞ்சு மக்களாட்சி நடக்க ஆரம்பிச்சதோ அப்போல இருந்தே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒரு செக்யூர்ட் ரிலேஷன்ஷிப் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஏற்ற இறக்கத்துல தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் கோஆபரேஷன் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. பிகாஸ் இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இடைப்பட்ட இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 400க்கும் மேற்பட்ட ரிவர்கள் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு இடத்துல வந்து நேபாள் அதிகமான மழை பெய்யுது அப்படின்னா அவங்க நதிகள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அவங்க இந்தியாவுக்கு முன்னாடி இன்டிமேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியா வில் பி ரெடி இல்லைங்களா? ஸோ இதனால வந்து இந்த கோஆபரேஷன் இல்லாம கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் மந்தமா போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ண கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா விச் அமாங் த ஃபாலோயிங் ஸ்டேட் டஸ் நாட் ஷேர் இட்ஸ் பார்டர் வித் நேபாள்? இந்தியாவோட எந்த மாநிலம் நேபாளுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளவில்லை அப்படின்னு கேட்டிருக்கோம். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ ஹிமாச்சல் பிரதேஷ், ஆப்ஷன் பி உத்தர் பிரதேஷ், ஆப்ஷன் சி வெஸ்ட் பெங்கால், ஆப்ஷன் டி சிக்கிம். ஓகேங்களா? ஸோ இதுல கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஹிமாச்சல் பிரதேஷ். ஓகேங்களா? உத்தரப்பிரதேஷும் ஷேர் பண்ணது, சிக்கிமும் ஷேர் பண்ணது. ஓகேங்களா? வெஸ்ட் பெங்கால் ஷேர் பண்ணதா இல்லைன்னு உங்களுக்கு டவுட் வரும். வெஸ்ட் பெங்காலும் ஷேர் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டோம், அலாங் வித் எம்சிக்யூஸும் பார்த்துட்டோம். ஸோ நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸோட மீட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.